கிச்சன் குசேசஸ் தானே. டியர் யூத், இந்த மாதிரி கும்பலை நம்பாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பனானாஸை வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே ஷெஃப், பனானா எதுக்கு வாஷ் பண்ணிட்டு உரிச்சா உள்ள க்ளீனா தான் இருக்கும். அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. இதோடைய ஸ்கின் ரிமூவ் பண்ணி சொன்ன மாதிரி உரிக்கிறாரு. இந்த ஃப்ரூட்டை எடுத்து வேற ஒரு பவுலில் மாற்றிப்போம். ஓ ஷெஃப், வாழைப்பழத்தை வச்சு ஏதாவது பஞ்சாமிர்தம் செய்ய போறீங்களா? ஈஸி ரெசிபி. இல்லை, அது கொஞ்சம் கடினமாக இருக்கும், ஆனால் அதை விட இது ஈஸி. ஓ பஞ்சாமிர்தம் பண்ணுவீங்களா நீங்க? பஞ்சாமிர்தம் எல்லா பழத்தையும் ஊற்றி கையில அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்தா பஞ்சாமிர்தம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். யாருப்பா இவளோட அந்த தியாகி புருஷன்? கொஞ்சம் காலை காட்டுப்பா, நான் காலில் வேணா விழுந்துடுறேன். அவ்வளவுதான், ரெசிபி அவ்வளவுதான். இப்போ இந்த தண்ணியில் நம்ம இங்கே உரித்து வச்சிருக்க தோல் சேர்த்துக்கலாம். இதை கரெக்டாக ஒரு 5 to 6 மினிட்ஸ் கொதிக்க விட போகிறோம். நல்லா வெந்ததன் பிறகு சூடு ஆற விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லைக்கா, அது போதுமா?